இளவரசர் இருக்கிறாரு, அவர் இடத்துல பணிவா வணங்கணும். அப்படியே அண்ணன் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். அரண்மனையில முதல் படி வெற்றி பெற இருக்கணும். அப்படியே நாட்டை ஆள வேண்டும். நாட்டு சொத்துக்கெல்லாம் மூப்பேருக்கு வரணும். அப்படியே ஆட வேண்டும், பாட வேண்டும், வங்கத்தை காட்ட வேண்டும். மன்னருக்கு ஜாட காட்டுறேன். அப்படியா மன்னருக்கு ஜாட எப்படிடா? சேல வகையை நம்ம சேவிங் பண்ண குறை காட்டும். அவர் தான் மன்னர். சீக்கிரம் போ, இப்படி போ. மனதார வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க. பார்த்துக்கலாம். இளவரசரின் மனதார வாழ்த்துக்கள். நலமாக இருக்க வேண்டும். ஐயா என்ன மனதார வாழ்த்து. வாழ்த்துட்டு போ. நேம்லாம் கேட்க மாட்டீங்களா? வாட் இஸ் மை நேம் இஸ் குஞ்சி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிளாஸ் எடுக்கணும் உனக்கு. என்ன பார்த்து சொல்றேன்? நாட்டியம் ரொம்ப நாளாக தூங்கலே அம்மி மிதிக்க எதுவும் இல்லை, கவலை உனக்கு தோணவில்லை. மேல் மட்டியா மானம் போல மானம் அங்கே தாங்குது. மானம் மேலே தாங்குது. வா என்ன மானம்? இந்த மானத்தை அவமானம். என்ன போச்சு? போய் கீழே போட்டீங்க. இந்த மாபெரும் சபையில எனக்கு கட்டி பிடிச்சு முத்த கொடுத்து விட்டா இது
மாங்காய் போறியா யாரு இப்போ உன்னை படுவா அவுத்துட்டியா? இது யாராவா கொஞ்சம் வாங்க என்ன குரல் சொல்றா இந்த மாபெர சபையில என்ன கட்டி எடுத்து முத்த கொடுத்து விட்டா இதுக்கு யாரும் நாய் சொல்ல மாட்டீங்களா? நான் எல்லாம் பார்த்து தூக்கிட்டு போகுதுமா எப்படி நடந்தது? எதற்காக இப்படி அழுகுற? இந்த மாபெர சபையில என்ன கட்டி எடுத்து மன்னர் முத்த கொடுத்து விட்டார் அண்ணா. ஐயோ இளவரசே, என்னுடைய தங்கையோ சிறப்பான முறையில் நாட்டியம் ஆடினாலே அதற்கு உன்னுடைய தந்தை ஏதாவது பரிசு கொடுத்திருக்கலாமே. இப்படி தங்கையை கட்டிப்பிடித்து விட்டாரே, இந்த நாட்டுல யாரு திருமணம் செய்து கொள்வாங்க? என் தங்கச்சி யாரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க? தளபதியாரே, உன்னுடைய தங்கை மிக மிக சிறப்பாக நாட்டியம் ஆடினால் அதனால் என்னுடைய தந்தை ஒரு அன்போடு தான் கட்டிப்பிடித்தார். இதில் என்னங்க தவறு இருக்கிறது? என்னுடைய தங்கையை கட்டிப்பிடித்து தவறு கிடையாது. கிடையாது. அப்படி என்றால் இந்த நாட்டினுடைய தங்கை யார் திருமணம் செய்து கொள்வாங்க? யார் யார் கல்யாணம் பண்ணிக்குவாங்க? கவலை வேண்டாம். உன்னுடைய தங்கையை கட்டிப்பிடித்து விட்டு என்ற மன வருத்தம் உனக்கு அவ்வளவுதான். உன்னுடைய தங்கையை கட்டிப்பிடித்ததற்காக நானே திருமணம் செய்து கொள்கிறேன். போது நிறுத்துங்களப்பா. என்ன வார்த்தை உரைக்கின்றீர்கள்? நாட்டு மக்கள் அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கேவலமாக நினைப்பார்கள். அப்பா அப்பா உன்னிடம் ஓடி வந்தவர் வேண்டாம் அப்பா. நான் சொல்ல வார்த்தை தாய் இல்லாத நேரத்திலே தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் பாலூட்டி சீராட்டி தாளாட்டி உங்கள் இருவரையும் வளர்த்து ஆளாக்கிவிட்டு தாய் இருந்த நாள் முதலாக இப்பொழுது தாயினுடைய முகத்தை நீங்கள் பார்த்தது கிடையாது. அப்படி என்றால் இவர்களை திருமணம் செய்து கொண்டார் தாய்க்கு சமமாக இருப்பார் என்று நான் நினைக்கிறேன். இது என்னடா தவறு இருக்கு? அப்பா என்றார்கள் எங்கிருந்தா ஓடி வந்தவள் என்னை பெற்ற தாய்க்கு அவள் ஈடாக முடியுமா? நான் சொல்ல வார்த்தை கேட்க வேண்டும். அப்பா நாட்டு மக்கள் முன்னால் கட்டிப்பிடித்து விட்டால் என்ன? இப்போது அவளுக்கு என்ன பணம் தானே தேவை? 1 லட்சமோ 2 லட்சமோ, அதை விட 4 லட்சம் கொடுத்தா வாங்கிட்டு போக. என்ன சொல்ற? 1 லட்சமா 2 லட்சமா 4 லட்சமா? ஆமாண்டா. நல்ல கதையாகுது இது. ஒரு பொண்ணு நாட்டியம் ஆடுமா, உங்க அப்பா கட்டிப்பிடி போறா, நீங்க பார்த்து உசரி கட்டிவிக்கலாம். அவ்வளவுதான். அது மானம். அப்புறம் என்ன ஆகுது? அந்த பொண்ணை யாரு கட்டிவாங்க? ஏண்டா இதுவே உங்களுக்கு ஒரு தங்கச்சிக்குது இல்ல? ஆமா, அத நான் கட்டி புடிச்சிடுறேன். 5 லட்சம் நான் தரேன். ஒரே அடிதான். ஒத்துக்கியா? என்ன வார்த்தை? தளபதியாரே, வேண்டாம். நான் சொல்ல வார்த்தை கேட்க வேண்டும். என்ன வேண்டாம்? திருமணம் வேண்டாம் என்று சொல்றேன். அதான் கேக்குறேன். ஆமா. ஒண்ணும் இல்ல. தங்கச்சி அண்ணா. நீ என்னவா சொல்ற? அண்ணா நான் உங்ககிட்ட ஒரு சின்ன வயசுல இது கேட்டா நீங்க இல்லன்னு சொல்லி மறுத்ததே கிடையாது. ஆமா. அப்படி இருக்கும் பொழுது நான் இப்ப உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? என்னமா கேட்க போற? நம்மளோ பிறந்ததும் தாய் முகத்தை பார்த்தது கிடையாது. உண்மைதான். தெரிந்தோ தெரியாமலோ மாபெரும் சபையில நம்ம தந்தை கட்டி அணைச்சு விட்டார். அப்படி இருக்கும்போது அவளும் ஒரு பெண் இல்ல. ஒரு பெண்ணுடைய மனசுக்கு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். உண்மைதானம்மா. அவங்கள நம்ம அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். என்னம்மா சொல்ற? நான் சொல்லும் வார்த்தை கேளு. வேண்டாம், நான் சொல்ல வார்த்தை நீ கேளம்மா. அண்ணா என்ன சின்ன வயசுல எங்க குழந்தை அம்மா பாக்கறீங்க அதானே? ஆமாண்டா. அவள ராசி நீங்க. யாரு? சொன்னீங்க வேற ஒண்ணும் இல்ல. தங்கச்சி அண்ணா. இப்போது முடிவாக நீ என்னத்த சொல்ற? நான் சொல்லும் வார்த்தையை கேளுங்கள் அண்ணா. எனக்கு அம்மா வேணும், அவங்களை திருமணம் செஞ்சு வச்சிடலாம். அப்படியா? ஆமா. சரி, என் தங்கை எதை கேட்டாலும் இதுவரையில் இல்லை என்று சொன்னதே கிடையாது. இப்போது கேட்டுவிட்டாய். இப்போது நடக்க வேண்டும் திருமணம். நடத்துங்கள். மகனே, எங்கள் இருவருக்கு திருமணம் நடக்கின்ற நேரத்திலே இதோ இருக்கின்ற காவலன் கோவிந்தா கோவிந்தா என்று கூறுகிறான். அந்த கோவிந்தா என்ற சொல்லுக்கு என்னடா அர்த்தம் இருக்கிறது? இங்கு நடந்த திருமணம் யாருக்குமே விருப்பமில்லாத திருமணம் என்று சொல்லாமல் சொல்லி குத்தி காட்டுகிறான் இந்நாட்டு காவலன். எப்படி ஒன்று திருமணம் நடந்து முடித்து விட்டதல்லவா? எனக்கோ தாயில்லா குறையை தீர்ந்து விட்டது. சிற்றனை கிடைத்து விட்டார். சந்தோஷமாக இருக்கிறது. அப்பா நான் போயிட்டு வரேன். நான் போயிட்டு அவங்க இருவருக்கும் கட் அவுட் டெஸ்ட் வரேன். 2 பேருக்குமா? ஆமாண்டா. கட்டோட்டா? ஆமா. அப்பாக்கு நடுப்புக்கா? யாருக்கு? திருமண அழைப்புடா. திரும்ப நடப்பா? மெயின் ரோட்ல கட்டுறா? லாரிக்கு அடிச்சு போட்டோம். அப்பா நான் சென்று வரட்டுமா? போமா. நான் கட்டிப்பிடி கூடாது. என் தங்கச்சி ஆசையா உங்க கட்டினது இல்ல. அண்ணா மன்னருக்கு உனக்கு நல்ல முறையில் திருமணம் நடந்து விட்டது. இருந்தாலும்
அவருடைய மனம் போனாம நீ நடந்துக்கமா. அப்படியே ஆகட்டும். ஓடி போ, போ. போயிட்டு வாங்கடா. போயிட்டு வரட்டா. பத்திரமா இருக்கடா. போயிட்டு வர. என்ன ஆடி ஓடி விளையாடி ஆட பொண்ணு வித்து போய் பாய் கதை தள்ளிட்டு போறான். பாய் இந்த பாய் பணத்துக்காக என்ன பண்ண முடியும்? கிளி பிடிச்சி போன கடை குத்துறாங்க. போன பரணி கடைக்கு போகுது. யாருடா போனேன் சொன்னீங்க என்னவோ இருக்குதோ இல்லையோ. ஏய், என்னதுடா? சொத்துமா அப்படி தெளிவா சொல்லுங்க. அவங்க சொத்து அதெல்லாம் இருக்கும்டா. இனிமேதான் நீ சேர்க்கணும். என்னத்த சேர்க்கணும்? சொத்தை சொத்து சேர்க்கணுமா? என்னடா? திப்பி திப்பி கல்யாணத்தை பண்ணிக்கிறீங்க. ஆமாடா. காவல்காரன் நான் மொழி வச்சான். மொழி வச்சே ஆகணும். மொழி வச்சா எனக்கு மாதிரி ஆயிடுச்சு. ஆமா. என்ன படத்து 10 அல்ல 5 அல்ல 2 அல்ல 1 அல்ல இப்ப என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. ஏய், அதுவே இப்ப உனக்கு கேட்டாளா? அம்மா உன் கையில எதுவும் கிடையாது. 3 மாசம் வீட்டுக்கு வந்து போ. ஏண்டா? தாலி வாங்கணும். ஏய், இப்பதான் கல்யாணம் ஆகிருக்கு, இதுக்குள்ள தாலி ஐயோ, 3ஆம் மாசம் தாலி பிடிச்சு கோக்கணும். பிரிச்சு கோக்கணும். தாலி பிடிச்சு கோக்கும்போது பேண்ட் சட்டை ஐயோ போட ஏய், தேவை. என்னடா சொல்ற? யாருக்கு போடுது ஆயிட்டு? அவசர காலத்துல கையை ஓலக்க உங்களுக்கு பேண்ட் சட்டை அம்மாவுக்கு போட தேவை. அது சொல்லு தெளிவா வேணுமா? சொல்லுடா. திப்பி திப்பி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டீங்க. ஏன்னா பலகார சுட்டு கொண்டாடப்படலாம். ஆமா ஆமா, சீக்கிரமா செஞ்சுதாடா. பேராக்கா சாப்பிட்டு ஏன் முறுக்கு ஒரு 101 முறுக்கு சுட்டு கொடுக்கலாம். ஆமாடா. முருகு சுட்டு கொடுக்கலாம். எவனோ தோசை கால தூங்கி போட்டுக்கலாம். ஏய், தோசை கல்ல முறுக்கு சுடுவாங்க. ஏன்டா படுபாவி? நான் பாயாசம் குழந்தை பெரியமா எனக்கு ரொம்ப பிடிக்குமே. ரொம்ப பேசுது. அம்மா பாயாசம் பூண்டு பூண்டு பாயத்துல பூண்டை ஊத்தி போடுவாங்க. புளி கட்டியா கரைச்சி ஊத்து. என்னடா? சக்கரை வெள்ளை பாயசம் நல்லா சாப்பிடுவா. சொல்லுடா. கல்யாணம் ஆச்சா ஏன்னா தானே குடம் பண்ணது. அக்கம் பக்கம் பார்த்து குடம் பண்ணு. ஆமா ஆமா. சதானா என்னடா? எவெல்லாம் கோயம்பு கடை குத்துருப்பாரு. அதே நாம சுத்தி நடப்பாங்க. ஆமா ஆமா. அதுமே இல்ல உங்க வீட்டுல என்னடி கோயம்பு? எங்க வீட்டுல கருவாட்டு கோயம்புட்டியா இந்த ஊராண்டு கோயில் துணு துணு ஊர் கூட சண்டை வாங்கி வருவாங்க. ஆமாடா ஆமாடா. கோயம்பு கொடுக்காத கீழே அடிப்பாளுங்க. ஐயோ சொல்லுடா. ஃபர்ஸ்ட் நைட்ல இப்பொழுதுதான் திருமணம் நடந்திருக்கிறது. ஆமாங்க. ஆனால் இன்றோ நம்ம இருவருக்கும் முதலில் அப்படியே ஆகட்டும். காட்டுக்குள்ளே காதல் கிளிய கண்டு வீட்டுக்குள்ளே அதை அடைச்சி வச்சு பொழுதிருந்தும் மறந்திருச்சு போனது மறந்திருச்சு. தேடி வரும் இந்த மானே காட்டுக்குள்ளே காதல் கிளிய கண்டே வீட்டுக்குள்ளே அதை அடைச்சி வச்சு பொழுதிருந்தும் மறந்திருச்சு.
போனதே மறந்துருச்சு. காட்டுக்குள்ளே காதல் கிளிய கண்டே வீட்டுக்குள்ளே அதை அடைச்சி வச்சே பொழுதிருந்தும் மறந்திருச்சே போனதே மறந்திருச்சே. இந்த பாவி நான் பெண்ணா பிறந்தது பாவமா? இந்த பூமியில் வாழ்வது பாவமா? தைய வாழ்வது பாவமா? அறியாமல் தெரியாமல் விளையாட்டு தனமாக இந்த பாவி நான் செய்த தவறால் இப்பொழுது கழுத்தில் தாள் இல்லாமல் 3 மாத கர்ப்பிணி பெண்ணாக இருக்கின்ற நம்ம பெண்ணாக இருக்கின்ற தெருவில் நடந்து சென்றால் என்ன போன்ற பெண்கள் அனைவரும் என்னை பார்த்து கேவலமாக பேசுகின்றார்களே. அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் பொழுது இந்த பாவி நான் ஏன் உயிரோடு வாழ வேண்டும் தாய்? நான் யாருக்காகம்மா வாழ வேண்டும் தாய்? யாருக்காகம்மா வாழ வேண்டும்? என்னுடைய அண்ணனோ வேலை தேடி சென்று விட்டார் வெளிநாட்டிற்கு. தங்கச்சி திருமணத்தை நல்ல மாப்பிள்ளை பார்த்து சிறப்புடன் செய்து வைக்கும் என்று ஆசைப்பட்ட அண்ணன் என்னுடைய அண்ணன் ஓடி வந்து கேட்டார், இந்த பாவியுடைய அண்ணன் முகத்தில் எப்படி அம்மா விழிப்பட்டால் எப்படி வைப்பேன்? இறைவா, இந்த பாவிட என்ன பாவத்தை செய்தனோ? யாரு குடியை நான் கெடுத்தனும்? வாழ வேண்டிய வயசுல இந்த பாவி நான் கற்பு எழுந்து வாழ்க்கை எழுந்து பட்டுப்பட மரமா நிற்கிறேன் தாயே, பட்டுப்பட மரமா நிற்கிறேன். என்னை பெற்றெடுத்து என் தெய்வமே, அம்மா நீ எங்கம்மா இருக்க தாய்? இந்த பானை எப்பொழுது பெண்ணா பிறந்தது பூமியில விழுந்தனும் அன்று முதல் இருந்தவரை என் அப்பா அம்மா முகத்தை பார்க்காத பாவி அம்மா. என் அப்பா முகம் எப்படி இருக்கு, அம்மா முகம் எப்படி இருக்கு தெரியாதம்மா, எனக்கு தெரியும். நான் அப்பா அம்மா பாசத்துல வளரலம்மா, அந்த பாவி அம்மா. நான் என் அண்ணன் பாசத்துல வளர்ந்து பாவி தாய, வளர்ந்து பாவி பாவி தெய்வமே. இந்த தாய் இல்லாத பெண்ணுக்கு ஏன் இப்படியே பட்ட நிலைமை ஏற்பட வேண்டும்? ஏற்பட வேண்டும் அம்மா. என்ன தாய் சொத்து சோக பொன்பொருள் இருந்தாலும் நமக்கு எது அம்மா பெரிய சொத்து? ஒரு பிள்ளைங்களுக்கு சொத்தே தன்னுடைய அப்பா அம்மா தாமே பெரிய சொத்து. நான் பிறந்த நேரம் 3 மாதம் கை குழந்தை இருக்க முடியும். அப்பா அம்மா வீணை கொண்டுட்டும் பாவி அம்மா, நான் கொண்டுட்டும் பாவி. இந்த பாவிக்கு சொந்தனை சொல்லிக்கல யாரு இல்ல. ஆனா கதிகளுக்கு நிக்கிறேன் தாயே, கதிகளுக்கு நிக்கிறேன்னு அம்மா. என்ன பெற்றெடுத்த தெய்வமே, இந்த பாவி செத்து நான் உன்னுடைய மகள் வாழ்க்கை பார்க்க கூடாதுன்னு போய் சேர்ந்துட்டியம்மா, சேர்ந்துட்டியா அம்மா. நீ 6 மக்களை பெற்றெடுத்து 4 பொண்ணு 2 புள்ள தாயே. உன் 6 பிள்ளைகளை நீ போன நாள் முதல்ல கண்ணீர் வடிச்சு கண்ணீரிலே வாடிக்கிட்டார்கள் தாயே. உன் பிள்ளைகளுக்கு நீ ஆறுதல் சொல்ல மாட்டாயா அம்மா? உன் 4 பொண்ணு உன்னை நினைச்சு நினைச்சு மடிறாங்களே அம்மா. உன் 4 பொண்ணுக்கு என்னம்மா சொல்லிட்டு போன? நீ உன் 2 பிள்ளைக்கு என்னம்மா சொல்லிட்டு போன? உன் பேருமார்களுக்கு என்னம்மா சொல்லிட்டு போனேன் தெய்வமே? 6 மக்களை பெற்றெடுத்து 6 மக்களையும் சீரு சிறப்புடன் வளர்த்திய தாயே. உன் பிள்ளைகளுக்கு என்னம்மா குறை வச்சுனே? உன் பிள்ளைகளுக்கு எந்த குறையும் வைக்கலையே தாய், எந்த குறையும் வைக்கலையம்மா.
கடைசி நேரத்துல பிள்ளைங்க இடத்துல கஷ்டத்தை சாப்பிடுவதற்கு கொடுப்பதில்லையே தாயி, உனக்கும் கொடுப்பணும் இல்ல, எங்களை பெற்றெடுத்த தந்தைக்கும் கொடுப்பணும் இல்லாம போய் சேர்ந்துட்டாரு தாயை சேர்ந்துட்டாரு. அம்மா என் தெய்வமே, ஒரு பெண்ணாக பிரதி விட்ட என்னாயிரம் சொத்து சோகம் இருந்தாலும் பெண்களுக்கு அது அவசியம் கிடையாதும்மா. கூட பிறந்த அண்ணன் தம்பி இருக்கணும், அக்கா தங்கச்சி இருக்கணும், அதுதான் அவங்களுக்கு பெரிய வாழ்க்கையில பெரிய சொத்து. அம்மா பெரிய சொத்து. ஆனா எங்களுக்கு எல்லாம் இருந்தோம், நான் அப்பா அம்மானு கூப்பிட்டு அப்பா அம்மா இல்லையே, அம்மா அப்பா அம்மா இல்லையே, நாங்க யாரு அம்மா அப்பா அம்மனை கூடுவேன் மேல்பட்டு. என் பேர பிள்ளைங்கள உன் பேர பிள்ளைங்களை யாரு அம்மா காப்பாற்ற போறாங்க? பேர பிள்ளைங்க யாரு போய் ஆயா அப்படின்னு அழைக்க போறாங்க தாயி? என் தெய்வமே அம்மா, இந்த பாவி எனக்கு ஏற்பட்ட நிலைமை என்ன போன்ற பெண்களுக்கு யாருக்குமே நேரக்கூடாது தாயை, நேரக்கூடாது அம்மா. அம்மா இந்த பாவி ஒரு பெண்கள் தவறு செய்யும் பொழுது நம்ம அறியாமல் தெரியாமல் விளையாட்டை தினமாக தவறு செய்கின்றமே, நாம் செய்தி தவறு நம்ம வீட்டுல அப்பா அம்மா இருக்காங்களே, அண்ணன் தம்பி இருக்காங்களே, அக்கா தங்கச்சி இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன அவமானம் ஏற்படும் என்று ஒரே முறையில் சிந்தித்து பாருங்க தாயி. ஆனா இந்த பாவினா சிந்தனை செய்யாமல் ஆத்திரத்தால் அறிவிழுந்து இந்த பாவினை பெரிய தவறு செய்துட்டமா, தவறு செய்துட்டேன் என்று பார்த்து நிலைமை பார்த்தீங்களா? இந்த பாவி நான் செய்த தவறால் கற்பு இழந்து வாழ்க்கை இழந்து வாழ வேண்டிய வயசுல இந்த பாவி நான் பட்டு போன மரமா நிற்கிறேன் தாயி. நான் புழுவா துடிக்கிறேன் அம்மா. தண்ணிலே தாமரப்பு தத்தளிக்கின்றது, அது போல என்னுடைய வாழ்வு இன்று நடு தெருவில் கதிகளுக்கு நிற்கிறேன் தாயை, கதிகளுக்கு நிற்கிறேன். இந்த பாவினை சாக போலாட பார்த்தா என் வழித்துல குழந்தை வளருது தாயே, குழந்தை வளருது. என் குழந்தைக்காக இந்த பாவினை உயிர் வாழ வேண்டும் தாயே, உயிர் வாழ வேண்டும், உயிர் வாழ வேண்டும். என் குழந்தை நல்ல முறை பெற்றெடுக்க வேண்டும், வளர்த்து ஆளாக்க வேண்டும். என்னுடைய பிள்ளை இந்த உலகத்தை பார்க்கணும் தாயே, உலகத்தை பார்க்கணுமா தாயை, பார்க்கணும். அதற்காக இந்த ஏழை பெண்ணு என் குழந்தைக்காக உங்களிடத்தில் மடி ஏந்தி பிச்சை கேட்கின்ற தாயி, உங்கள் வீட்டு பிள்ளைங்களை இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டு விட்டு ஆதரிக்க மாட்டீங்களா, உதவி மாட்டீங்களாம்மா? உங்கள் வீட்டை பிள்ளையா நினைச்சு இந்த பாவிக்கு உதவி செய்யலாமா, உதவி செய்யுங்கள். தர்மம் தலை காக்குன்னு சொல்லுவாங்க அம்மா. தன்னுடைய தாய் தந்தை செய்த தர்மம் தான் பிள்ளைன்னு காக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னை பெற்ற தாய் தந்தை அவங்க என்ன பாவத்தை பண்ணாங்களோ, அவங்க என்ன கருமத்தை செய்தாங்கன்னு தெரியல. அவங்க செய்த பாவம் கருமம் இப்படியும் தலையில வந்து விடுஞ்சு விட்டதம்மா, விடுஞ்சு விட்டது தாய். அம்மா நீங்க தான் எனக்கு அப்பா அம்மா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி தாயி. உங்களை விட்டா இந்த கதி இல்லாத பாவிக்கு விதி இல்லாத பாவி ஆனாதே நிக்கிறேன் தாயே, நிக்கிறேன். அம்மா என்ன 10 மாதம் சுமந்து பெற்றேன் தெய்வமே, இந்த பாவி வாழ வழி இல்லாமல் மடி ஏந்தி பிச்சை எடுக்கின்றன தாயி. அம்மா 10 மாசம் எங்களும் வந்து பெற்றி எடுத்தேன் அம்மா, வாசத்துக்கு முன்னாலே பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா, ஊரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பத்தி வளர்த்தே அம்மாவோ. அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா, ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா.
சொல்லி கொடுத்தேன் அன்னாடம் புழ குடிச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்தேன் அம்மா கொஞ்ச நேரம் காணலடா அங்கமே பாதறி நிப்பே உண்ட பாட வார்த்தை இல்ல அம்மா காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீரு சும்மா அப்பனுக்கு அடிபட வாக்கப்பட்டேன் கோபுரமான உத்தரே கொடுமையை தாங்கிக்கிட்டேன் அம்மா பட்ட துன்பம் போது முன்னா பாதியிலே உசுர விட்டு பாலூட்டி என்ன வளர்த்தே அம்மா பாலூத்த வந்திருக்கேன் பாவி மக சும்மா தமிழ்ச்செல்வன் எப்பொழுது வருவார் வருவார் என்று அவருக்காக வழிமேல் உழைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை மறந்து விட்டாரா அல்லது வெறுத்து விட்டாரா ஒன்றுமே தெரியவில்லையே. இந்த பாவி அவர் இல்லாமல் நான் எப்படி இந்த உலகத்தில் வாழப் போகிறது தெரியவில்லை. இருந்தாலும் எதிர்பார்க்கலாம்.